Hello everyone. இன்னைக்கு நம்ம career options in engineering பத்தி பார்க்க போறோம். So to start off with who I am. I'm Karthik Chandran, working as a project manager and also a career consultant. So to know about my background, I am a son of an auto driver. So you all can imagine life was so simple and humble for me. After a lot of challenges and struggles, என்னுடைய எஜுகேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறமா கரியர்லேயும் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வர் தேர் அண்ட் நவ் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ வாட் ஐ தாட் வாஸ் ஆஃப்டர் ஹேவிங் ஆல் தோஸ் சக்ஸஸ் சம்திங் வாஸ் ஹர்ட்டிங் மீ. ஸோ என்ன ஓகே நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ வை கான்ட் ஐ கோ அண்ட் ப்ரொடியூஸ் அவேர்னஸ் டு பீப்புள் ஸோ தட் தே கேன் ஜஸ்ட் ஓவர் கம் தேர் சேலஞ்சஸ். என்னோட சேலஞ்சஸ் மாதிரி நிறைய பேருக்கு இப்போ இருக்கலாம், நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாம். So if I can go ahead and share my experiences with them, definitely that would be helpful for them. So that's why I started serving people in terms of career consulting. இந்த பிக்சர்ஸை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு ரிலேட்டபிளாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நீங்கள் இருப்பீங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்குள்ள கன்ஃபியூஷனில் இருக்கலாம், சில பேர் கியூரியாசிட்டியில் இருக்கலாம். என்னடா அவர் சொல்ல போகிறாரு, கரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங், வாட் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆர் எல்ஸ் வாட் அடிஷ்னல் வேல்யூ கார்த்திக் இஸ் கோயிங் டு ஆட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ த ஒன் திங் விச் ஐ கோயிங் டு சே இஸ் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி அட்வைஸ் ஹியர். நான் அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவே வரல, என்னுடைய இன்சைட்ஸ் என்னுடைய நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வித் தட் நாலேஜ் நீங்கள் ஓகே எனக்கு இது எல்லாமே கொஞ்சம் கிளியராக தெரியுது, ஸோ இதை ஒரு பேஸாக வச்சு என்னால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்னா ஸோ தட்ஸ் மை சக்ஸஸ். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மை செஷன்ஸ் மோர் தியரட்டிக்கலாக ரொம்ப ஒரு மாதிரி நம்பர்ஸ் வச்சு ரொம்ப கான்டென்ட் வச்சு அப்படிலாம் இருக்காது. இட்ஸ் மோர் ஆஃப் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த லெவலில் தான் என்னுடைய கான்வர்சேஷன் எப்பவுமே நான் வச்சுருப்பேன். ஸோ தட் வி கேன் ஹாவ் தட் பெட்டர் ரேப்போ அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஸ்லைடில் I kept two pictures. So to the left it is school. So இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் விஜய் வந்து சாப்பிட்டு இருக்காரு. அண்ட் தென் இந்த காலேஜ் பிக்கில் நீங்கள் பார்க்கலாம் அவர் வந்து எங்கடா என்னோட சாப்பாடு இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்கூலில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் பேம்பரிங் would be there, லாட் ஆஃப் ஃபாலோ அப், லாட் ஆஃப் சப்போர்ட் would be there. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே நீ இது படி, இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து படி, இந்த புக்ஸ் படி, இல்லை இன்டர்நெட்டில் இதெல்லாம் சர்வ் பண்ணு, இந்த மாதிரி லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் நாட் ஃப்ரம் ஈவன் டீச்சர்ஸ் பட் ஆல்சோ ஃப்ரம் பேரண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் எப்போவுமே ஸ்கூலில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வேறஸ் நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் ஆர் தேர், ஆனால் ஸ்டில் தேர் வுடன்ட் பி எனி செப்பரேட் ப்ரெஷர் ஆர் செப்பரேட் புஷ் ஃபாலோஅப்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி செல்ஃப் ரெஸ்பான்சிபிள். ஸோ என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்களே தான் போய் எல்லா சோர்ஸ் தேடணும், படிக்கணும். ஸோ காலேஜ் லைஃப் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸ்கூல்னா அப்படி இருக்கும், ஸோ சேம் காலேஜ் அப்படி தானே. யாரா நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, சேஸ் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சம் சப்போர்ட் would be there அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் தட்ஸ் நாட் த ரியல் கேஸ். ஸோ உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கணும், நீங்கள் நல்லா நிறைய படிக்கணும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா தட் செல்ஃப் எஃபர்ட் ஷுட் கம் ஃப்ரம் யூ. ஸோ அதை எப்பவுமே கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஸ்பெஷல் டாபிக் விச் இஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம பேசினாலே எல்லாருக்குமே மைண்டில் என்ன வரும்னா ஓகே ஸ்காலர்ஷிப் இஸ் ஒன்லி அவைலபிள் டு பீப்புள் ஹூ ஆர் அண்டர் பாவர்ட்டி லைன் அப்படி தான் நினைப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி அப்படி கிடையாது. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸ்காலர்ஷிப்புக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் தென் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே நான் வந்துட்டு சில பெஸ்ட் சைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல். ஸோ இந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட ஓவரால் டைஅப்ஸ் என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு 4 lakhs வரைக்குமே பேங்க்ஸ் வந்து வித்தவுட் கொலாட்ரல், அதாவது வித்தவுட் கேரண்டர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அண்ட் தென் ஸ்காலர்ஷிப்ஸ் _PMC டெலிகிராம் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்காலர்ஷிப்ஸ் அலாங் வித் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் என்னென்ன எப்படியெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் இது ஒரு சின்ன ஹேண்ட் புக் மாதிரியும் நான் உங்கள் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ டு த லெஃப்ட் விச் இஸ் விஜய் அண்ட் டு த ரைட் விச் இஸ் தனுஷ்.
பட் இந்த கேரக்டர்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எஸ்பெஷலி இந்த கேரக்டர் என்ன, எனி கெஸ்? ஓகே, இவர் ஓகே. ஸோ இவர் வந்து கொசாஸ்கி பசப்புகழ், அண்ட் தென் இவர் வந்து ரகுவரன். ஃபைன், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸி சாய்ஸ் தான், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் டக்குன்னு, ஈஸி கொஷின் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைட் காட்டுறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இவங்க 2 பேர் யாருன்னு தெரியுதா? எனி கெஸ்? நோ? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் வந்துட்டு சோனம் வாங்சக். இவர் வந்து லடாக்ல இருக்காரு. இவர் யாருன்னா, இவர் தான் ரியல் லைஃப் கொசாஸ்கி பசப்புகழ். ஸோ இவரோட இன்ஸ்பைரேஷன் எடுத்து தான் நமக்கு வந்து 3 Idiots மூவி, நம்ம தமிழில் அப்படியே நண்பன் மூவி எல்லாமே எடுத்தாங்க. இவர் ரியலாகவே அந்த படத்தில் காட்டுற மாதிரி ரியலாகவே ஒரு ஸ்கூல், செல்ஃப் சஸ்டைனிங் ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங், சயின்ஸ், ரொம்ப ஆஸ்பைரேஷன் இருக்கோ அவங்க ரியல் டைமில் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் செக்டருக்கு வந்து இவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் டு த ரைட் இவர் வந்து ஸ்ரீதரன் சார். இவர் வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா. ஏன்னா இவர் அந்த ரயில்வேஸ்க்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. லெட்ஸே இப்போ இந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜ் வந்து சில இயர்ஸ் பேக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ ரெடி பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 6 months டைம் லைன் போட்டிருந்தாங்க. பட் அவர் வந்து 40 to 50 days சம்திங் அரௌண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியான பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின். ஸோ இந்தியாவுக்கு மெட்ரோ ட்ரெயினை பெரிய லெவலில் வந்து ரெவல்யூஷனரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவர் வந்து ஸ்ரீதரன் சார் தான். ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் அபவுட் தேம். அண்ட் ஆல்சோ whenever we get time, we have to look for these kind of inspirations around internet. It is not only from cinema oda நம்ம ஸ்டாப் ஆயிடக்கூடாது. that is real life, I would say. so real life heroes எப்பவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். that's more important. so the next slide is about subject dominance, அதில் ரிலேட்டடான கோர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எப்பவுமே எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னா, இட் இஸ் நாட் அபவுட் த சேலரி ஆர்எல்ஸ் த ப்ரைட் கோஷன்ட், அதெல்லாம் நம்ம போயிடவே கூடாது. எனக்கு ஒரு சப்ஜெக்ட், எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்காது. சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஃபிசிக்ஸ், சில பேர் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும். எப்பவுமே நீங்கள் சப்ஜெக்ட் பேஸ்டாக உங்களோட இன்ஜினியரிங்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி சக்ஸஸ் வுட் பி ஈவன் ஹையர். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலான்னு நான் சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மேக்ஸ். இப்போ உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் போகலாம், ரொபாட்டிக்ஸ் போகலாம், ஃபிசிக்ஸ்னா இசிஇ போகலாம், ட்ரிபிள்இ போகலாம், மெக்கட்ரானிக்ஸ் போகலாம், கெமிஸ்ட்ரினா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பயாலஜினா பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லேண்ட்ஸ்கேப். ஸோ வாட் டஸ் இட் மீன் பை லேண்ட்ஸ்கேப்? சரி, இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்க, படிச்சிட்டிங்க. இந்த கோர்ஸை முடிச்ச அப்புறமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படித்தேன்னா ஒன்லி நான் பப்ளிக்கில் தான் போக முடியுமா, ஐ மீன் ஒன்லி த கவர்மெண்ட் செக்டரில் தான் போக முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு ஜாபுக்கு ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்லையும் போகணும், ப்ரைவேட்லேயும் போகணும், அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் சைட் இதுலேயும் நீங்கள் வரலாம். ஸோ இதுதான் வந்து 3 மெயின் செக்டர்ஸ். ஒரு கோர்ஸ் முடிச்சிங்க, ஐ மீன் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னா இந்த 3 செக்டர்ஸ்குள்ளேயும் நீங்கள் ஜாப்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்லையும் என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இருக்குதுன்னு பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இயில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் செக்டரில் எங்கெங்கே இருக்குன்னா, நீங்கள் இந்தியன் ரயில்வேஸில் போகலாம், ஐஎஸ்ஆர்ஓவில் ஜூனியர்ஸாக போகலாம், தென் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜூனியர் செக்மெண்ட்ஸ் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் போகலாம். அண்ட் தென் ப்ரைவேட் செக்டரில் பார்த்தோன்னா பாஷ், ஹனிவெல், ராக்வெல் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கம்பெனிஸில் நீங்கள் ஜூனியர்ஸை ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸ் லைக் அசோக் லைலாண்டு, டிவிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து நெட்வொர்க் சப்போர்ட் இன்ஜினியர், ஆர்எஃப் இன்ஜினியர், இந்த மாதிரி எல்லாமான பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் போகலாம். அண்ட் தென் மூவிங் ஆன் டு தி ஆண்டர்பிரினர்ஷிப் சைட், ஐ மீன் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சைடில் போனோம்னா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ், லைசன்ஸ்டு கான்ட்ராக்டராக ஆகலாம். அண்ட் தென் இவி சர்வீசஸ். ஸோ இவி சார்ஜிங் ஸ்டேஷனு ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருக்குது, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பேட்டரி சர்வீசஸ், இபைக் அசம்பிளி இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்ஸ் டெக் சப்போர்ட் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். நெக்ஸ்ட் ட்ரிபிள்இயில் என்னென்ன மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அந்த செக்மெண்ட்டில் போகலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஃபீல்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்கேஸ்
ரிசர்ச்சில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ, ஐஐடி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் அசிஸ்டன்ட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சயின்டிஸ்ட், இன்ஜினியர் அண்ட் தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் டிசைன் இன்ஜினியர் இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஃபியூச்சர் ஸ்கோப். ஸோ ட்ரிபிள் நான் படிச்சிட்டேன், ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் இவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவி வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்தில் இருக்குது இப்போ இருக்கிற பீரியடில். ஸோ அதில் வந்து நியர்லி அபவுட் 266 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. உங்களுக்கே தெரியும் நம்ம டாப் ரன்னர்ஸ் இன் இந்தியா மஹேந்திரா அண்ட் தென் டாடா. இதையும் தாண்டி ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 2-3 பிராண்ட்ஸ் வந்து ரொம்பவே இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு இந்தியாவில். லெட்ஸே பிஒய்டி, அதுக்கப்புறமா வின்ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. ஸோ லாட்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஆர் தேர். பெட்ரோல்ல இருந்து நம்ம ஜென்ரல் மக்கள் எல்லாருமே வந்து இப்போ இவிக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் இஸ் டோட்டலி ஷிஃப்டிங். அதனால உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபர்தராக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு விதமான அண்டர் ரேட்டட் செக்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரோன். நம்ம எல்லாருக்குமே ட்ரோன் அப்படின்னா என்ன தெரியும்? சரி, ஓகே, மேரேஜஸில் ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்க, அந்த வீடியோஸ்லாம் எடுப்பாங்க, யூடியூபர்ஸ் எடுப்பாங்க. பட் அதர் மோர் தேன் தேட் நம்ம இந்த ட்ரோன் வந்து நிறைய செக்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு நீஷ் செக்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா மிலிட்ரி. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ அதில் நம்மளுக்கு நிறையவே ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக குளோபலி பார்த்தோன்னா நம்ம இப்போ 6th ரேங்க்ல இருக்கோம் யூசேஜ் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் மிலிட்டரி. ஸோ இது வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் இன்னுமே வந்து கிளைம் பண்ணி மேலே வரும் ரேங்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரோன் செக்மெண்ட் இஸ் கோயிங் டு பி எவால்விங். அண்ட் தென் மிலிட்ரியில் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நம்ம கமர்ஷியலில் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ப்ளூ டாட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபோர்த் ரன்னர் அந்த கம்பெனி வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. அந்த ப்ளூ டாட்டே வந்து இப்போ என்ன டிஸ்கஷன்ஸில் இருக்காங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் மேக் இட் மோர் ஃபாஸ்டர் அப்படின்றதுக்காக ட்ரோன் யூஸ் பண்ணலாம் டிஸ்கஷன்ஸில் இருக்காங்க. ஸோ அஃபிஷியலி ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு ட்ரிபிள்-இல இருக்குது. ஸோ ட்ரிபிள் இஸ் கோயிங் டு பி எவர் கிரீன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னன்னா நம்மளுக்கு ஐடி, சிஎஸ்சி மட்டும் வந்துட்டதால மேக்ஸிமம் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இசிஇ, ட்ரிபிள்-இ, சிவில் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ரோஸில் வச்சிடறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு இசிஇ. இசிஇல அகைன் கவர்மெண்ட் செக்டர்ஸில் நிறையவே ஜாப்ஸ் இருக்குது. டு நேம் ஃபியூ, ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ அகைன் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்தியன் ரயில்வேஸ் இங்கேயுமே ஒர்க் பண்ணலாம். ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் போர்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரைவேட் செக்டரில் பார்த்தோன்னா ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, ஏஐ, ஐஓடி ஸ்டார்ட் அப்ஸு, ஸோ இந்த மாதிரி இடத்துல டெவலப்பர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தோன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸு, டெலிகம்யூனிகேஷன், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ ஸ்மார்ட் எனர்ஜி அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப், நீங்களே உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா விஎல்எஸ்ஐ, 5G, AI, சிக்னல் ப்ராசஸிங், ஸோ இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் தென் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டிஆர்டிஓ, ஐடி லேப்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஒரு ட்ரைனிங்காக போய் ஒர்க் பண்ணலாம். ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் எப்படி நம்ம ட்ரிபிள்-இக்கு பார்த்தோமோ இப்போ இசிஇக்கு பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த செமிகண்டக்டர் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து செமிகண்டக்டர். ஸோ இந்த செமிகண்டக்டரை மேனுஃபேக்சரிங் பண்ண இந்தியாவுக்கு லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 150 பில்லியன் ஆஃப் ப்ரொஜெக்டட் பிஸ்னஸ் இருக்குது, விச் இஸ் அபவுட் 1 பில்லியன் வந்து 100 crores. ஸோ 150 பில்லியன்னா அப்போ எவ்வளோ ஹியூஜ்னு பார்த்துக்கோங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அரவுண்ட் இட். ஸோ நான் இங்கே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன் என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு நியர்லி அபவுட் 23 செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ ரீசென்ட்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டு நேம் ஃபியூ, இன்கோர், எலக்ட்ரிக்கு, சயன்ட்ரா, ஆக்டார், ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாக ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் 6 ட்ரெண்டிங் ஸ்டார்ட் அப் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு செமிகண்டக்டர் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஸ்பேஸ் டெக், ஸோ ஃபாலோட் பை ஏஐ, ஜென் ஏஐ, ட்ரோனு, அதுக்கப்புறமா ரொபாட்டிக்ஸ். ஸோ இதுலேருந்து பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஃபீல்டு எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் ஜஸ்ட் பிளானிங் டு கோ ஃபார் இசிஇ, ப்ளீஸ் டூ இட். Next, moving on to mechanical engineering. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் செக்டரில் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னா
டிஃபென்ஸ் சர்வீஸில் போகலாம். இங்கேயும் நம்மளுக்கு ரயில்வேஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டரில் பார்த்தோன்னா பெரிய பெரிய மேனுஃபேக்சர் ஹியூஜ் கம்பெனிஸ் லைக் எல்என்டி, சீமென்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணலாம். ஆயில் அண்ட் கேஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். ரொபாட்டிக்ஸில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தோன்னா கேட், கேம், ஃப்ரீலான்சிங் எல்லாம் பண்ணலாம். தென் டீச்சிங் பண்ணலாம். நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் இவி பிஸ்னஸ் அது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்லனா ரொபாட்டிக்ஸ் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ரிசர்ச்சில் ஏஆர்சிஐ நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபில் ட்ரைனியாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் செக்டரில் இருக்குது. அண்ட் தென் ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு மெக்கானிக்கலில் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்பேஸ் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட். ஆஃப்டர் எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேருக்கு வந்து அது மேலே ஒரு இன்ஸ்பைரேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் நம்ம ஸ்பேஸ் டெக்கில் அரௌண்ட் 77 பில்லியன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீம் பார்த்தோன்னா நம்ம இங்கேருந்து ஸ்பேஸ் அனுப்புறதுக்கு என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதை ரெடி பண்ணுறோமே, இட் பி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலுமே அது எல்லாமே அப்ஸ்ட்ரீமில் வரும். டவுன் ஸ்ட்ரீமில் நம்ம இங்கேருந்து சேட்டலைட் அனுப்பிச்ச உடனே அதன் மூலயமா நமக்கு கிடைக்கிற டேட்டாவை வச்சு நம்ம என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ், இது எல்லாமே நம்மளுக்கு சேட்டலைட்லேருந்து கிடைக்கிற டேட்டா வச்சு பண்ணப்படுற பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் க்ரான், சாட்ஸ்வர், ப்ளூ ஸ்கை அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம். அப்ஸ்ட்ரீம் இங்கேருந்து சேட்டலைட் அனுப்புறதுக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளுக்கு த்ரூவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அக்னிகோல். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ஸ்ட்ரீமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் ஒரு அண்டர் ரேட்டட் செக்மெண்ட்லேயே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஏன்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் மார்க்கெட் வந்து இட்ஸ் எவர் கிரீன் மார்க்கெட். ஹவெவர் நம்ம டெக்னாலஜி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர்னா இப்போ நான் வந்துட்டு ஓகே ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறேன், அது வந்துட்டு எப்படின்னா டெக்கி சைடு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேபி ஒரு ஃபைனான்ஷியல் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமிங் சாஃப்ட்வேராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ரீசன் நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆனால் இதையும் தாண்டி பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் மார்க்கெட்டு ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ ஓவரால் குளோபலி நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். மற்ற கண்ட்ரிஸ், பிக் கண்ட்ரிஸ் லைக் எக்ஸாம்பிள் சைனாவே வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் இருக்கிறாங்க க்ரோத்தில். பட் இந்தியா வந்து 10%. ஸோ அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ லெவலுக்கு ஒரு பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் மார்க்கெட் வந்து எவால்வ் ஆகணும்னா இட் இஸ் நாட் ஒன்லி கெமிக்கல், வெறும் கெமிக்கல் தான், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ மிஷினரிஸ் நிறையவே தேவைப்படும். இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மிஷினரிஸ்லாம் யார் பண்ண போகிறா? எண்ட் ஆஃப் த டே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோ ஆக போகுது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் இது ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் இன்ஜினியரிங் கோர்ஸ்னே நான் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. ஸோ பட் சிவில் இன்ஜினியரிங்கில் லாட் ஆஃப் ஸ்கோப் ஆர் தேர். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்தியன் ரயில்வேஸில் அகைன் ஒர்க் பண்ணலாம். சென்ட்ரல் ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒர்க் பண்ணலாம். மெட்ரோ ரயில் கார்பரேஷன், டிஃபென்சிவ் சர்வீசஸில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரைவேட் செக்டரில் பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட்டு, கான்ட்ராக்டிங் ஃபார்மு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த ரோடு, ரயில்வேஸு, ரோட்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறலாம். ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் ப்ரைவேட்ஸில் இருக்குது. அண்ட் தென் மூவிங் ஆன் டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்களே வந்து ஒரு சிவில் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணலாம். சிவில் கேடு சர்வீஸ் அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ட்ரெண்டிங்கில் தெரியும், யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அதுலேயுமே ஒரு யூடியூப் சென்சேஷனாக வரலாம் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ட்ரெண்டிங் ஃபீல்டு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வாட்டர் ரிசோர்ஸஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாமே ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸு. சிஎஸ்ஐஆர் லேபு, ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போய் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். ஃபியூச்சர் ஸ்கோப் சிவில் என்ன இருக்க போகுதுன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஓவரால் அக்ராஸ் குளோப் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சைனா மட்டுமே எப்பயுமே டிபெண்ட் பண்ணியிருக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டு சைனா வாட் இட் இஸ் அப்படின்னு. அண்ட் தட் பவர் இஸ் இந்தியா. ஸோ எல்லாருமே இப்போ இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. நாட் ஒன்லி இந்தியன் கவர்மெண்ட் பட் ஆல்சோ அக்ராஸ் குளோப். ஸோ அதனால என்ன நடக்க போகுதுன்னா மேஜர் ஜெயண்ட் கம்பெனிஸ் லைக் கூகுள், ஃபாக்ஸ்கான், அண்ட் தென் எஸ்எஸ், ஹெச்பி, ஜாபில், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை இந்தியாவில் வைக்க போகிறாங்க. ஸோ அப்படின்னா விச் மீன்ஸ்
அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் பில்டிங்ஸு, ரோட்ஸு, ஸோ இது எல்லாமே தேவைப்படும். அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆப்வியஸாக நல்ல ரோட்ஸ் தேவை. அந்த இடத்துல சிவில் இன்ஜினியரிங் பிளேஸ் அ வைட்டல் பார்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகைன், ஸோ கம்பெனிஸ் எல்லாம் பெருசாக பில்ட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும்னா சிவில் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு பெரிய டிமாண்டே கிரியேட் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நான் இனிஷியலாகவே சொன்னேன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு அண்டர் ரேட்டட் கோர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ லாட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் அது. இப்போ வந்து முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா ஒரு விவசாயி இருப்பார், அவரே போயிட்டு விதை போடணும், அப்புறம் அதுக்கப்புறமா அந்த பெஸ்ட் எல்லாம் போடணும், அதுக்கப்புறம் அவர் டோட்டல் இன் அண்ட் அவுட் அவரே பார்க்குற மாதிரி இருக்கும் மேனுவலாக. ஆனால் இப்போ எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர் இன்னுமே அது எவால்வ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏக்கரால இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை பார்த்துக்கணும்னா ஒரு ட்ரோன் போதும். அதுக்குன்னு தனியாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அரௌண்ட் 27 அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டர் இரிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைனா ஓவராலாக ஒரு அக்ரிகல்ச்சர் சிஸ்டமுக்கு என்னென்னலாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும், இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து சிவில் பிளேஸ் அ வைட்டல் பார்ட். இது நாட் ஓன்லி எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான், இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு சிவில் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பார்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அங்கே ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஓவரால் இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு EEE, ECE, CSE அண்ட் தென் சிவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தேவை. நாட் ஓன்லி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே தேவை. இது வந்து ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் மாதிரி தான். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு சிவிலில் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஃபீல்ட் CSE IT. அதில் அகெயின் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டரில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம ஐடி ஆஃபீஸர் அந்த மாதிரி போகலாம், ISRO, DRDO, ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடி செல்ஸில் போகலாம், அண்ட் தென் ஃபாரன்சிக் லேப் அந்த மாதிரி போகலாம். ப்ரைவேட் செக்டரில் பார்த்தோன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, SaaS இருக்குது, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்குது, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அங்கே எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தோன்னா நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஒரு டெக் கம்பெனி நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் பிளாகராக இருக்கலாம், ஐ மீன் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் அரவுண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஃபீல்டில் டேட்டா சயின்ஸ், அனாலிட்டிக்ஸ், பிளாக் செயின், ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் IIT மெட்ராஸ், IISc அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ஒரு ஃபெலோ ரிசர்ச் அனாலிஸ்ட், ஐ மீன் ட்ரைனி மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் IT என்னவா இருக்க போகுதுன்னா, எல்லாருக்குமே AI தெரியும், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் தெரியும். பட் பெருசாக அவேர்னஸ் இல்லாத ஒரு ஃபீல்டை பற்றி நான் சொல்கிறேன், விச் இஸ் ட்ராவல் டெக். ஸோ ட்ராவல் டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா GoIBBOவில் போய் புக் பண்ணுவீங்க, ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுவீங்க, அபி பஸ்ஸில் புக் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே ட்ராவல் டெக் தான், அந்த செக்மெண்ட்குள்ளே தான் வரும். இது இல்லாமல் நீங்கள் போய்ட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும்னா ஒரு குரூப் ஆஃப், ஐ மீன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஓயோ எடுத்துட்டோம்னா அந்த ஓயோ கீழே ஒரு குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு அது எல்லாமே இந்த ட்ராவல் டெக் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே தான் வரும். இது இல்லாமல் அகைன் அக்காமடேஷனுக்கு இருக்குது, ஐ மீன் ஆன்லைன் ட்ராவல் அக்ரிகேட்டர்ஸ், ட்ராவல் பிளானிங் ஆக்டிவிட்டீஸு. ஸோ இது எல்லாமே சுற்றி, அது மட்டும் இல்லாமல் மெயினாக சொல்லணும்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ட்ராவல் டெக்குள்ளே தான் வரும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 125 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ட்ராவல் டெக்கில் இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிக் செக்மெண்ட் ஓவராலாக. ஸோ நம்ம இப்போது AI, ML அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஏன்னா அங்கே ரொம்பவே க்ரௌட் அதிகமாகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து AI, ML அதுக்குள்ளே மட்டும்தான் நான் போகணும். பட் அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அவேர்னஸ் இல்லை. ஓகே, எது நம்ம ரொம்ப நீஷ் செக்மெண்ட்டாக போனோம்னா இன்னும் நம்ம வந்து சக்ஸஸ் ரேட்டை அதிகம் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சக்ஸஸ் ரேட்டை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் நம்ம ட்ராவல் டெக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் ஏஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பிக்ஸஸ், ஜாக்கெட்டு, ஆல்டியர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இந்த கம்பெனிஸில் யாரெல்லாம் கீ இன்வெஸ்டர்ஸ்னால் அமேசான், கூகுள், ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியில் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய செக்மெண்ட் வந்து இ-காமர்ஸ் செக்மெண்ட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப வெகு சில ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக போய் ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அந்த லெவலுக்கு எல்லாருக்குமே பட்டி தொட்டி எல்லாம் பரவிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான இருக்க ஒரு ஃபீல்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருக்க தான் போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ப்ரெடிக்டடு $400 பில்லியன் ஆஃப் ரெவென்யூ. ஸோ
ஸோ இதுதான் சிஎஸ்சி அண்ட் ஐடி பற்றி. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு காலேஜ் பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் தென் மெரிட் எக்ஸாம். அதை பற்றி நான் இங்கே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரிலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களுடைய மார்க்கை மட்டும் வச்சு. எக்ஸாம்பிள் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜேஇஇ, பிட்சாட் வந்து பிட்ஸ் இது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஇடி, அது எஸ்ஆர்எம், ஜேஇஇ. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் அப்பியர் ஆகி அதில் ஸ்கோர் எடுத்து போகலாம். அண்ட் தென் 12th மார்க்ஸ் எடுத்து போகணுன்னா நம்மளுடைய டிஎன்இஏ அட்மிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு ஒரு அரௌண்ட் 440 காலேஜஸ் வருது. ஸோ அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அப்பியர் ஆகி அதுலேருந்து செலக்ட் ஆகி நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஹவு டு சூஸ் அ குட் காலேஜ். ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க 440 காலேஜஸ் இருக்குது, 440 காலேஜஸில் எப்படி நான் வந்து ஓவராலாக கேட்டகரைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எனக்கு ஏற்ற காலேஜை நான் சூஸ் பண்ண முடியும்னு. அதுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, டிசைட் த லொக்கேஷன். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, அந்த லொக்கேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு காலேஜ் இருந்தால் பெட்டராக இருக்குமா, இல்லை நான் வந்து நான் டயர் 3 சிட்டியில் இருக்கேன், டயர் 1 சிட்டிக்கு நான் போகணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய டிசைட் த லொக்கேஷன், உங்கள் லொக்கேஷன் என்னவோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரேங்கிங், NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்தியன் எஜுகேஷன் கவுன்சில் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ரேங்க் வந்து எப்பயுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓவரால் இத்தனை காலேஜஸில் நம்பர் 1 to அந்த லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் அக்ரிடிடேஷன், இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ ஒரு காலேஜில் இந்தந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண கம்பெனிஸ்க்கு காலேஜஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை ஒரு பேஸாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய ஃபில்டரிங் சிஸ்டம்க்கு. அண்ட் தென் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த காலேஜஸில் என்னென்ன இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்காங்கன்றதை நீங்கள் ஒரு கீ பாயிண்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ், வெபினார் அண்ட் செமினார், அந்த காலேஜஸை பற்றி நீங்கள் என்னென்னலாம் செமினார்லாம் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குதோ அது பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் என்னென்ன லெவலுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் எந்த லெவலில் இருக்குது. ஸோ காலேஜோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க வந்துட்டு எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் இவ்வளோ அளவு நான் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன காலேஜஸ், இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரியான டேட்டா எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் அந்தந்த வெப்சைட்ஸில், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், எப்படியெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் மார்க்ஸ் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் திங்கிங் எந்த லெவலில் இருக்குது, எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரியான வேல்யூ ஆட் பண்ண போகிறாங்க, அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம என்னதான் நாலேஜ் கெயின் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த விஷயத்தை நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விசிட் த காலேஜ். ஸோ நீங்கள் ஒரு 5 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 காலேஜ்க்குமே போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். ஓகே, எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் நாட் ரிலை ஒன்லி ஆன் தி இன்டர்நெட். ஓகேங்களா, நீங்கள் டைரெக்டாக ஒரு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச், உங்களுடைய பெர்செப்ஷன் நிறையவே சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. லைக் ஓகே, நம்ம ஆன்லைனில் பார்த்ததை விட இங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலாம். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ விசிட் த காலேஜ். அண்ட் தென் டாக் டு அலும்னை. உங்களுக்கு அலும்னைனா ஆல்ரெடி அந்த காலேஜஸில் படித்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரீசோர்ஸஸ் ஆர் தேர். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லிங்க்டின்ல போய் அவங்கள ரீச் பண்ணலாம். முன்னாடி மாதிரி இல்லை டைரக்ட் ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் போக முடியும் அப்படின்னு கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இந்த 10 பாயிண்ட்ஸும் வந்து ஹவு டு சூஸ் அ குட் காலேஜ். ஸோ இந்த டாப்பிக்கு நம்ம ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ வாட் எவர் யூ ஸ்டடி இன் காலேஜ், வாட் எவர் யூ ஸ்டடி இன் ஸ்கூல், இது வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷன் ஆர்எல்ஸ் இப்போ இருக்கிற ஒரு வாட் டு சே இந்தியன் எக்கானமியாக இருக்கலாம், இந்தியன் ஒரு அந்த மார்க்கெட்டுக்கு அது வந்து இட் இஸ் நாட் என்ஃப். ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் எப்பவுமே. ஸோ ஈச் டே தேர் இஸ் அன் அப்டேட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ ஃபீல்டு எடுத்திங்கன்னா எவ்ரிடே தேர் இஸ் அன் அப்டேட். ஒரு சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே தேர் இஸ் அன் அப்டேட். இசிஇ, ஸோ லைக்வைஸ் எல்லா ஃபீல்டுலையுமே அப்டேட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு க்ரோத்துன்றது இருந்துகிட்டே தான் போக போகுது. ஸோ அந்தந்த மாதிரி என்னென்னலாம் லேட்டஸ்ட் ரெவல்யூஷனரி அப்டேட்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சு வச்சுட்டு யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். ஸோ அந்த மாதிரியான
உங்களை ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். டு நேம் ஃபியூ, யூடேமி, ஸ்கில் ஷேர் அண்ட் தென் EDX. ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு டே பை டே உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். மூவிங் ஆன் டு டாப் 10 எமர்ஜிங் டெக்னாலஜி. ஸோ லைக்வைஸ் நான் என்ன சொன்னேன்னா, எப்பயுமே நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டே அப்டேட்டட்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் 10 எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இப்போ என்னெல்லாம் எமர்ஜிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சே green nitrogen fixation, GLP, தென் அட்வான்ஸ் நியூக்ளியர் டெக்னாலஜிஸ், ஆஸ்மாட்டிக் பவர் சிஸ்டம்ஸ், ஜென்ரேட்டிவ் வாட்டர்மார்க்கிங், ஸ்ட்ரக்சரல் பாடி காம்போனன்ட்ஸ், ஆஸ்மாட்டிக் பவர் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறமா green nitrogen, நானோசைம்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாப் 10 எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் வந்துட்டு when you get time ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச் இட் இன் கூகுள். ஸோ ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் பாடி காம்போசைட்ஸ். அப்படின்னா EV உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் ரொம்ப மெயினான பார்ட் பேட்டரி. ஸோ அந்த பேட்டரியை தனி காம்போனண்ட்டாக இல்லாமல் அதோட ஸ்ட்ரக்சர்லேயே எப்படி எம்பெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதோட ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம்லேயே வந்து எப்படி பேட்டரியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜிக்கு இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான திங். ஜஸ்ட் இமேஜின், பேட்டரின்றது ஒரு தனியாக இல்லாமல் அது ஒரு கார் கூடயே எம்பெட் ஆகி அப்படி வரப்போ அது எந்த மாதிரி ஒரு லெவலில் அதோட அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங். ஆட்டோமொபைல்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேக்டர் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபேசினேட்டிங் திங்காக தான் இருக்கும். நான் ஒரு ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு திங். ஸோ எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பிக் திங், ஆண்டர்பிரினர்ஷிப். நம்ம எல்லாருமே எஜுகேஷன், ஓகே இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது, அது படித்தோமா, எக்ஸாம் முடித்தோமா, நெக்ஸ்ட்டு ஒரு ஜாபில் பிளேஸ் ஆனோமா, அதுக்கடுத்து ஒர்க், இப்படியே போகாமல் என்ன வேல்யூ சிஸ்டம் வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு திங்கிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஏஐயை டெவலப் பண்ணி இன்னைக்கு எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏஐ பேர் வந்துட்டு சுரக்ஷா ஏஐ. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நேம் வனிஷா கெத்தர்பால். ஸோ அவங்க தான் வந்துட்டு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு சின்ன ஸ்பார்க் மூமெண்ட் தான். அவங்க வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, சும்மா நம்ம நார்மலாக பேசுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு நாட் ரீசென்ட்லி ஸோ ஒரு ஆக்சிடென்ட்ஸ் பற்றி ஏதோ பேசுகிறப்போ ஓவராலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ லெவல் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு. அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஸோ வை கான்ட் வி டேக் எனி சொல்யூஷன் ஆர் ரெமெடி டு இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து அதுக்கப்புறம் டெவலப் பண்ணது தான் இந்த ஏஐ. ஸோ சுரக்ஷா ஏஐ இது என்ன பண்ணோம்னா பேசிக்கலி, ஸோ இஃப் தேர் ஆர், இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு யாருன்னா ஃபாஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க, ரேஷ் ட்ரைவ் பண்ணுறோன்னா டு தி மேக்ஸிமம் கோர் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள திட்டுவோம், அவ்வளோதான், என்ன இப்படி ஓட்டிட்டு போகிறோம் பாரு என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இந்த ஏஐ மூலிமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, அந்த ரேஷ் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த வண்டியை ஒரு ஃபோட்டோவோ அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவோ வாட் எவர் இட் இஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணோன்னா அது வந்து டைரெக்டாக நம்மளுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு போயிடும், இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு. ஸோ அவங்க அதை வேலிடேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ லெஜிட்டிமேட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஃபைன்ஸ் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரலாம். ஸோ ஒன்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் ஹை, இப்போ என்னன்னா ஓகே நான் இப்படி போவேன், என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்குல்ல. அப்படி இல்லாமல் நான் ஒரு தப்பு பண்ணேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறப்போ கண்டிப்பாக தப்புக்கள் ரொம்பவே குறையும். ஸோ அதை ஒரு மெயினான மோட்டிவாக வச்சு இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த ஏஐயை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி தேட், அதுக்கப்புறமா டிரைவர்ஸ்க்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஓவராலாக இப்போது ஒரு நீங்கள் நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மேப்லேயே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுது, பாட் ஹோல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் ஒர்க் நடக்குது, ஐ மீன் ஏதாவது ரோட்வேஸ் ஒர்க்லாம் நடக்கல, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரப்போ அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வருதுன்னா அலர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய அலர்ட்டிங் சிஸ்டம்லாம் வச்சு தான் இந்த ஏஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஏஐ இது. நான் என்னுடைய சர்ச் எல்லாம் நான் பண்ணி எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே ஒரு நல்ல காஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ வென் யூ கெட் டைம் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம சொசைட்டிக்கு கொடுத்ததால லாட்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் ஷி காட். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்டு IIT குவஹாத்தியிலேருந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஷி காட் அன் இன்வைட் ஃப்ரம்
கூகுள்ஸ் ரைஸ் சம்மிட் 2024 ஜார்ஜியா அட்லாண்டாவில் நடந்தது. இது மட்டுமே இல்லாமல் ரீசெண்டாக கூட அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் நாட் ஒன்லி ஷ்ரிங்க் யுவர் செல்ஃப் வித்தின் ஒன்லி புக் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதோடு அப்படி நிறுத்திடாமல் இதன் மூலியமாக நம்ம சொசைட்டிக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் கிரியேஷன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருங்க, ஓகே என்ன மாதிரியான புது ஐடியா நம்ம கொண்டு வரலாம், ஒரு சொல்யூஷன் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கலான்ட்டு. ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியுதுன்னா அண்ட் தட்ஸ் த பிஸ்னஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு 2 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ChatGPT நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் த செகண்ட் டூல் இஸ் Perplexity. ஸோ இந்த 2 டூலையுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த 2 டூல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ChatGPT ஒரு ஐடியேஷன் பிளாட்ஃபார்ம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புக் இருக்குது, எனக்கு புக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனாலும் நிறைய புக்ஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு டைம் கரெக்டாக இல்லை, எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லேயே டைம் போயிடுது அப்படின்னா நீங்கள் அந்த புக்ஸோட PDF-ஐ ChatGPT-யில் போட்டு அதன் மூலியமாக இன்சைட்ஸ் எடுத்து சம்மரிஸில் என்னென்னு பார்த்து கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கலி அது ஒரு ஐடியேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுடைய ஒர்க்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ChatGPT ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் Perplexity ஒரு ரிசர்ச் டூல். ஸோ Perplexityயில் நீங்கள் எதை பற்றின ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சுரக்ஷா AI சொன்னேன், அதை பற்றின கூட நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இன்சைட்ஸ் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த 2 டூலையும் மேக் பெட்டர் யூஸ் ஆஃப் இட். நம்ம எப்பயுமே யூஸ்வலாக வெறும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம், யூடியூப்பில் போகிறோம், இன்ஸ்டாகிராமில் போகிறோம், பட் ஹவு ஆத்தென்டிகேட்டட் தே ஆர், அது அகைன் ஒரு பெரிய கொஷின் தான். ஏன்னா அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமோ அதை போட்டிருப்பாங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ChatGPT, Perplexity இந்த 2 டூலையும் பெட்டர் யூஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி we can get lot of insights. நம்மளோட டே டு டே ஒர்க்கை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி தரோம் இந்த 2 டூலுமே. ஸோ with that note I'm going to end my session. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன டவுட்ஸ்னாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் மை சோஷியல் ஹேண்டில்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. பாய்.